Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் பீஸா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிள் டூல்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான பீஸா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு செம்ம டேஸ்டியான பீஸா வீட்டிலே செஞ்சிடலாம். இனிமேல் நம்ம கடையில் போய் வாங்க தேவையில்லை. நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக பண்ண போகிறோம். இப்போ இந்த பீஸா பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அல்லது மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஈஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஈஸ்ட் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் இல்லாட்டினா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த மாவுலேயே சேர்த்துடலாம். தனியாக அதை சுகர் பால் சேர்த்து ஃபெர்மெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஈஸ்ட் கூட 1 டீஸ்பூன் அளவு சுகர், 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இல்லை சுடு தண்ணி அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நார்மல் டேப் வாட்டரே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். 1 கப் மாவில் 4 மீடியம் சைஸ் பீஸா வரும். ஒவ்வொரு பீஸாவும் ஒரு ஆள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு லஞ்சோ அல்லது ஒரு டின்னரோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் சீஸ் பன்னீர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால வேகமாக வயிறு அடைச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டான டவ்வாக மாற்றிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்கிற ஏரியா வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சா போதும். 1/2 மணி நேரத்தில் இந்த மாவு இன்னும் நல்லா டபுளாக என்லார்ஜ் ஆகிருக்கும். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட வைக்கலாம். நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அந்த மாவை ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்தில் பாருங்கள் அந்த மாவு டபுளாக என்லார்ஜ் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மறுபடியும் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த மாவை பிசையும் பொழுது மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது இதை செப்ரேட்டாக பிரிக்கணும். 4 ஈக்குவல் பால்ஸை நான் பிரிக்க போகிறேன். இந்த மாதிரி 4 பால்ஸை பிரிச்சுட்டு நம்ம பரோட்டாவுக்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாவு விரிசல் அங்கங்கே இருக்கும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து இழுத்து ஒரு பால் மாதிரி ஸ்மூத்தாக மாற்றுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபைனலாக அந்த பால்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் தேய்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஒரு மாதிரி கோடு விழுந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த மடித்து அந்த மாவை நல்லா பால் மாதிரி ரெடி பண்ணணும். இப்போது மறுபடியும் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. மறுபடியும் அது லைட்டாக பெருசாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து நம்ம பீஸா ரெடி பண்ணி வேக வச்சு எடுக்கணும். இப்போ நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போது இதை ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, ஓரளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். நீங்கள் வீட்டில் எந்த தட்டில் அந்த பீஸா வேக வைக்க போகிறீங்களோ அந்த தட்டு அளவுக்கு அந்த பீஸா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா அந்த தட்டு பத்தாது. அந்த தட்டு அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு தடிமண்ணோட அந்த பீஸா நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃபோக், நம்ம வீட்டில் ஃபோக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே குத்தி விடுங்க. இந்த மாதிரி குத்தி விடுறதுனால அந்த பீஸா வந்து நல்லா ஈவனாக வேகும். ப்ளஸ் நம்ம அப்ளை பண்ணுற அந்த சாஸ் எல்லாமே அந்த பீஸா ரொட்டி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போது டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேனலில் டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த சாஸ் கூட இந்த பீஸாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நான் இந்த பீஸா பண்ண அன்றைக்கி சாஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணல, கடையில் வாங்கின சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ 1 டீஸ்பூன் அளவு சில்லி கார்லிக் சாஸ் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் இருக்கும் அதுக்காக. இப்போது 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி கார்லிக் சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம், கேப்சிகம், பன்னீர் இந்த 3 தான் வச்சு செய்ய போகிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அந்த பீஸா ஃபுல்லாக அங்கங்கே வச்சிடலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதை அந்த வெங்காயத்துக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்துலையா இந்த மாதிரி ரொம்ப தின்னாக கட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து பன்னீர் வந்து ஃப்ரீசரில் இருந்து ரூம் டெம்பரேச்சர் வந்தால் தான் நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த பன்னீரை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் அந்த பீஸா மேலே வச்சிடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா அடுக்கியாச்சு. இப்போ இதுக்கு மேலே சீஸ், பீஸானாலே சீஸ் தான் ரொம்ப முக்கியம். சீஸ் அண்ட் சாஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா துருவன சீஸ், இது மொசரல்லா சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீஸ் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோவும் போட்டிருப்பாங்க. இந்த சீஸ் தான் பீஸாவுக்கு யூஸ் பண்ணணும். இதுதான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த சீஸ் துருவலை அந்த பீஸா மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி இந்த தட்டில் தான் இந்த பீஸாவை வேக வைக்க போகிறேன். இந்த தட்டு பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் ஒரு பேனில் சேர்த்து வரும். இட்லி தட்டு இந்த மாதிரி தட்டை சேர்ந்து வரும், அந்த மாதிரி தட்டு இது இல்லாட்டி நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற ரவுண்ட் பிளேட் யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஈவனாக வேகும். கீழே வந்து உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம பீஸா வச்ச பிளேட் வச்சு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தோட மூடி வைக்கணும். காற்று போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ண அந்த மைதா மாவை ஒட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும், வேகமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அந்த பீஸாவும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் ஸ்லோவாக வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வெந்திருக்கு. இப்போது நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்தாச்சு. லைட்டாக ஹீட் இருக்கும் பொழுது வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை சுடாமல் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் கத்தி வச்சே இதை கட் பண்ணிக்கலாம். பீஸா கட்டர்னு சொல்லிட்டு கடையில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. பாருங்கள், எடுத்து காட்டுறேன் அந்த சீஸ் எப்படி அழகாக வருதுன்ட்டு. இந்த ஒரு மீடியம் சைஸ் பீஸா வந்து ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பீஸா. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.